மட்டக்களப்பு இருதயபுரம் குமாரத்தங்கோயில் வீதியில் ஆயுக்கியா பிளஸ் ஆயுர்வேத மருந்தகம் 7/8/2025 அன்று திறந்து வைக்கப்பட்டது. வைத்தியர் ஆர் பத்மபிரியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அதிதியாக கலந்து கொண்டு மருந்தகத்தை திறந்து வைத்தார். அத்துடன் வைத்தியரின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இம்மருந்தகத்தில் பொது நோய்கள், நரம்பியல், எண்பு, தோல், சிறுநீரகம், பெண்ணியல், இருதய நோய்கள், குழந்தை நோய்கள் போன்ற நோய்களுக்கான நவீன ஆயுர்வேத சேனலிங் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படுவதுடன் நஷ்ய, வஸ்தி, அக்னி கர்ம, லீச் தெரப்பி, அக்குபஞ்சர், கப்பிங் தெரப்பி போன்ற விசேட சிகிச்சைகளும் வழங்கப்படுவதாக வைத்தியர் தெரிவித்தார். நாங்கள் விசேடமான சிகிச்சைகளை கொஞ்சம் தரமைப்படுத்துகிறாங்க ஆயுக்கியா ப்ளஸ் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அக்குபஞ்சர்ன்றது சீன கொரிய மருத்துவ முறை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஊசியால் குத்தி செய்கிறது அந்த நரம்பு முடிவிடங்களை தூண்டுறதால நிறைய நோய்களுக்கான தீர்வு அக்குபஞ்சரில் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கம்பரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். அதாவது அக்குபஞ்சரும், ஆயுர்வேதம், யுனானியில் கப்பிங் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. எல்லாம் செய்யுது. எங்களோட நோக்கம் ஒரு நோயாளியை குணப்படுத்துறது டயக்னோஸ். நாங்கள் எந்த நோய் நிறைஞ்சோம்னு சொன்னால் தனியாக ஆயுர்வேதத்தை மட்டும் சேர்ந்து போகாமல் விரைவான ட்ரீட்மெண்ட்டுக்காக அக்குபஞ்சர், கப்பிங் போன்ற ட்ரீட்மெண்ட்டு அதோட செய்து கொண்டு இருக்கிறோம். அதோட நஷ்யன்னு சொன்னால் நாட்பட்ட தலைவலி, சளி, இருமலுக்கான நோய்கள் நஷ்யத்தில் வரும். அந்த ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். கடிவஸ்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அநேகமான இப்போ இருக்கிற பிரச்சனை முழங்கால் வலி, ஆர்த்ரைட்டிஸ், அடுத்தது லோ பேக் பெயின்னு சொல்லுவோம், இடுப்பு வலி, சைட்டிக்கான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த லீச் தெரப்பி நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிறோம். என்னென்னு சொன்னால் அட்டை ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது அநேகமாக வெரிகோஸுக்கு செய்வாங்க. அடுத்து நாட்பட்ட காயங்கள், அப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நாட்பட்ட காயங்கள் இருக்கும். அதில் அழுகி இருக்கும். அது பழைய அழுக்கான ரத்தங்கள் இருக்கும். அதை அட்டை மூலமாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமாக இருக்குது. நாங்கள் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்க போனோம்னு சொன்னால் அந்த காயங்கள் ஆறுறதுக்கு நாள் போகும். இதே அட்டைன்னு சொன்னால் அட்டையில் இருக்கிற உள்நீரில் இருக்கிற சுரப்பியல் அந்த காயத்தை அதுவாக ஆற்றிக்கொள்ளும். அப்போ அது ஆரோக்கியமான முறையாக இருக்குது. அடுத்து அக்னிகர்மம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிறோம். அக்னிகர்மம்னு சொன்னால் பஞ்சலோகத்தால் செய்த ஒரு ஆயுதத்தால் சுடுறது மூலம் குதிவாதம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை குதிவாதத்துக்கான ட்ரீட்மெண்ட் செய்யலாம். அடுத்த காலில் ஆணியன்னு சொல்லுவாங்க, ஃபுட்கோன் ட்ரீட்மெண்ட் ஒரு சர்ஜரி ப்ரொசீஜராக செஞ்சு கொண்டு இருக்கலாம். அடுத்து நாங்கள் அதை தாண்டி ஃபைல்ஸுக்கு, ஃபிஸ்டியூலா, சின்ன சர்ஜரிகள், மருக்கள், அந்த முகத்தில் இருக்க முகப்பெருக்கள், அதுகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். முறையான ஆயுர்வேத மருத்துவம், ஆயுர்வேத ஆசிரியருக்காக நீங்கள் எங்களோட ஆயுக்கியா ப்ளஸ் பணம் பண்ணீங்கன்னு சொன்னால் முறையான ஆயுர்வேதத்துறை, முறையான சிகிச்சை முறைகளை நாங்கள் உங்களை வழங்குறது தயாராக இருக்குது.